Welcome to the world of cooking, mommy. ஆமாம், என்ன பண்ணுறீங்க? கடலைக்கறிப்பா. கடலைக்கறி சாப்பிட்றோம், சரிங்க. அது பண்ணுற ஐடியாலாம் இல்லை. தேவையான பொருள்: மல்லி, சீரகம், வரமிளகாய் ஒரு 10 எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் ஒரு 10 பற்கள், சின்ன வெங்காயம், தேங்காய். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம மல்லியை ஆட் பண்ணிக்கலாம். வரமல்லி நம்ம எடுத்து வச்சுருந்த வரமல்லியை நல்லா ஆட் பண்ணி நல்லா அது வெடிக்கிற வரைக்கும் வச்சுருங்க. அதுக்கடுத்து பட்டை, லவங்கம், அப்புறம் சோம்பு, சீரகம் அது மாதிரி லைனாக ஆட் பண்ணிட்டு வரலாம். அதெல்லாம் அது குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் ஆட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடணும் தாளிப்பு மாதிரி. மிளகு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. அடுத்ததாக நம்ம அரிஞ்சு வச்சுருக்க அந்த பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் வதக்கிடணும். அது கூடயே நம்ம பூண்டு இஞ்சி ஆட் பண்ணிடலாம். அது கூடயே நம்ம தக்காளியை சாப்ஸ் பண்ணி அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காயை ஆட் பண்ணிக்கணும். தேங்காயை ஆட் பண்ணிட்டு ஒரு 2 வதக்கிட்டு ஒரு 5 செகண்ட்ஸில் நம்ம அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் கேஸை. ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப வதங்க அது ஒரு கக்கல் வாசம் வந்துடும். ஸோ அதுக்காக நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துடணும். கடாயை வச்சுக்குவோம். அதே கடாயை வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்குவோம் தாளிப்புக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பை ஆட் பண்ணி அது ரெண்டும் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரெண்டும் பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம், கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். அது கூட பச்சை மிளகா ஒரு 2 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கின பிறகு நம்ம சன்னா அதாவது கடலையை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம சன்னாவும் ஆட் பண்ணலாம். இல்லை அப்படிங்கன்னா இந்த கருப்பு சுண்டல் ஆட் பண்ணால் உங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் கடலை கறி வரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆட்டி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கிரேவி ஸ்டேட் இல்லை கறி ஸ்டேட்டுக்கு கொண்டு வரக்கு வேண்டி நம்ம நல்லா தண்ணி ஆட் பண்ணி கலக்கி விட்டுட்டு அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம இறக்கிடலாம். சிலர் கொஞ்சம் கிரேவி டைப்பில் கேட்பாங்க. நிறையா என்ன சொல்கிறது, கொஞ்சம் ட்ரையாக கேட்பாங்க. அதுக்கு கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்குனீங்க, நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டி பதமாக வரும். அதே சரி இடியாப்பம் இல்லை அது மாதிரி இட்லி இல்லை தோசைக்கு ஊற்றிக்கிறோம் அப்படின்னா கறி ஸ்டேட்டுக்கு இருந்தால் ஓகே. இதுக்கெல்லாம் இது எது கூட எல்லாம் மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் குழம்பு இல்லாத டைமில் நீங்கள் சாதத்துக்கு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம்.